உங்களுடைய கற்பித்தல் முறையில ஒரு புது அத்தியாயத்தை தொடங்க நீங்க தயாரா இருந்தீங்கன்னா சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த விளக்கத்துல நாம கலப்பு கற்றல், அதாவது பிளெண்டட் லேர்னிங் முறையை எப்படி சரியா திட்டமிட்டு உங்க வகுப்பறையில வெற்றிகரமா கொண்டு வருதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இருக்கிற மாணவர்களோட கத்துக்கிற விதமும் தேவைகளும் ரொம்பவே மாறிடுச்சு இல்லையா? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளெக்சிபிளான, அதே சமயம் ரொம்ப எங்கேஜிங்கான ஒரு கற்றல் சூழலை உருவாக்குறது எப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு அருமையான தீர்வு தான் இந்த கலப்பு கற்றல் முறை. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன கண்ணோட்டம் பார்த்துக்கலாம். முதல்ல கலப்பு கற்றல்னா அப்படின்னா என்ன, அதோட அடித்தளம் என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். அடுத்து உங்களுக்கும் உங்க மாணவர்களுக்கும் எது சரியான மாடல்னு எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இதையெல்லாம் எப்படி செயல்படுத்துறதுன்னு ஒரு தெளிவான பிளானை பார்க்க போறோம். கடைசியா இந்த பயணத்துல வரக்கூடிய சில பொதுவான சவால்களை எப்படி திறமையா சமாளிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். எந்த ஒரு புது விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி அது என்னென்ன அடிப்படையில் இருந்தே தெளிவா புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, கலப்பு கற்றல்ங்கிறது நம்மளோட நேரடி வகுப்பறை அனுபவத்தோட சிறந்த விஷயங்களையும் ஆன்லைன்ல கத்துக்கிறதோட வசதிகளையும் ஒன்னா சேர்க்கிறது தான். இது சும்மா டெக்னாலஜியை உள்ள கொண்டு வரது மட்டும் இல்ல, ரெண்டு முறைகளையும் ஒரு நோக்கத்தோட இணைச்சு ஒரு முழுமையான கற்றல் அனுபவத்தை மாணவர்களுக்கு கொடுக்கறது தான் இதோட சூட்சமம். இப்போ பாக்குற இந்த வித்தியாசம் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா நிறைய பேர் இந்த ரெண்டு வார்த்தைகளையும் குழப்பிக்கிறாங்க. வாங்க ஒரு உதாரணத்தோட இதை புரிஞ்சுக்கலாம். இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு அறிவியல் வகுப்புல மாணவர்கள் ஒரு வீடியோ லெக்சரை வீட்ல ஆன்லைன்ல பார்த்துட்டு வராங்க. அடுத்த நாள் கிளாஸ்ல அதே தலைப்புல ஒரு செய்முறை பரிசோதனையை செய்றாங்க. இதுதான் கலப்பு கற்றல். அதாவது ஒரே மாணவர்கள் வேற வேற நேரத்துல ஆன்லைன்லயும் நேரடியாவும் கத்துக்கிறாங்க. ஆனா அதே வகுப்புல சில மாணவர்கள் கிளாஸ் ரூம்ல நேரடியா உட்கார்ந்துருக்க, அதே நேரத்துல இன்னும் சில மாணவர்கள் வீட்ல இருந்து வீடியோ கால் மூலமா கிளாஸ்ல கலந்துகிட்டா அதுக்கு பேரு கலப்பின கற்றல். இங்க கற்றல் ஒரே நேரத்துல ஆனா வெவ்வேறு இடங்கள்ல நடக்குது. இந்த தெளிவு நமக்கு ரொம்ப அவசியம். நாம ஏன் இத பத்தி இவ்ளோ பேசுறோம்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு இந்த டேட்டா ஒரு சிறந்த பதில். பாருங்க எதிர்கால வேலை உலகம் எப்படி மாறிக்கிட்டு இருக்குன்னு. கேலப்போட புள்ளி விவரப்படி ரிமோட்ல வேலை செய்யக்கூடிய வேலைகள்ல 52% இப்ப ஹைபிரிட் மாடல்ல தான் இயங்குது. அப்போ நாம இன்னைக்கு தயார் பண்ற மாணவர்கள் நாளைக்கு இப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்குள்ள தான் போக போறாங்க. அதனால நம்ம கற்பித்தல் முறைகளும் இந்த மாற்றத்தை உள்வாங்கிக்கணும் இல்லையா? ஓகே, கலப்பு கற்றல்னா என்னன்னு இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அடுத்ததா இதுல இருக்கிற வெவ்வேறு மாடல்களை பத்தியும் பார்க்கலாம். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் தீர்வு கிடையாது. உங்க பாடம், உங்க மாணவர்களோட தேவை, உங்ககிட்ட இருக்கிற வசதிகள்னே எல்லாத்தையும் யோசிச்சு தான் சரியான மாடலை தேர்ந்தெடுக்கணும். இந்த அட்டவணையில இருக்கிற 3 பொதுவான மாடல்களை கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல ஃப்ளெக்ஸ் மாடல். இதுல கத்துக்கிறதோட பெரும்பகுதி ஆன்லைன்ல தான் நடக்கும். மாணவர்கள் அவங்கவங்க வேகத்துல படிப்பாங்க. ஆசிரியர் ஒரு வழிகாட்டியா மட்டும் இருந்து உதவி பண்ணுவார். ரெண்டாவதா சுழற்சி மாடல். ஒரு கணக்கு வகுப்பை எடுத்துக்கலாமே. ஒரு குரூப் டீச்சர் கூட நேரடியா பாடம் கத்துக்குவாங்க, இன்னொரு குரூப் ஆன்லைன்ல பயிற்சி செய்வாங்க, மூணாவது குரூப் ஒரு ப்ராஜெக்ட்ல வேலை செய்வாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் அடுத்தடுத்த ஸ்டேஷனுக்கு மாறிடுவாங்க. இதுதான் சுழற்சி முறை. மூணாவதா நேருக்கு நேர் மாடல். இது நம்ம பாரம்பரிய வகுப்பறைக்கு ரொம்பவே நெருக்கமானது. ஆசிரியர் தான் வகுப்பை நடத்துவார், ஆனா பாடத்தை இன்னும் சுவாரஸ்யமாக்க ஒரு ஆன்லைன் குவிஸ் வைப்பார், இல்லைன்னா ஒரு இன்டராக்டிவ் சாஃப்ட்வேர் பயன்படுத்துவார். இதுல டெக்னாலஜி ஒரு துணை கருவி, அவ்வளவுதான். சரி, உங்களுக்கான மாடலை மனசுல முடிவு பண்ணிட்டீங்க. அடுத்த முக்கியமான கேள்வி என்ன? இதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர்றது? அதுக்கான ஒரு தெளிவான படிப்படியான திட்டத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம். அந்த படிகளை பார்க்கறதுக்கு முன்னாடி வரலாற்று ஆசிரியை மீகன் டோயாமாவோட இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கேளுங்க. இதுதான் கலப்பு கற்றலோட உண்மையான சக்தி. உங்க நேரத்தை வெறும் தகவல்களை கொடுக்கிற நேரமா இல்லாம மாணவர்களோட திறமைகளை மெருகேத்துற ஒரு மதிப்புமிக்க நேரமா இது மாத்துது. இந்த எண்ணத்தோட வாங்க அந்த படிகளை பார்க்கலாம். இந்த 5 படிகளையும் கவனமா ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம். இதுல 3வது படியான கருவிகளை தேர்ந்தெடுப்பதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. ரொம்ப காஸ்ட்லியான டெக்னாலஜி தான் வேணும்னு இல்ல, உங்க கற்றல் நோக்கங்களுக்கு எது பொருந்துதோ, எது நீங்களும் மாணவர்களும் சுலபமா பயன்படுத்த முடியுமோ அதை தேர்ந்தெடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். கடைசியா அந்த 5வது படியை பாருங்க, அதாவது முன்னோட்டம். எடுத்தெடுப்புல எல்லா கிளாஸுக்கும் மாத்தாம ஒரு சின்ன வகுப்புல இல்லைன்னா ஒரு பாடத்துல மட்டும் இது முயற்சி செஞ்சு பாருங்க. இதுல என்னென்ன சிக்கல்கள் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். மாணவர்கள் கிட்ட இந்த ஃபீட்பேக் வாங்கி நம்ம திட்டத்தை இன்னும் சூப்பரா மாத்தலாம். எந்த ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாலும் சில சவால்கள் வரத்தான் செய்யும் இல்லையா? கலப்பு கற்றலும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல. ஆனா அந்த சவால்கள் என்னென்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தயாரா இருந்தாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான்.
இந்த சவால்களை பாருங்க. சில மாணவர்கள் இந்த புது முறைக்கு டக்குன்னு பழகிக்க மாட்டாங்க. எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி டெக்னாலஜி வசதி இருக்காது. இது எல்லாத்துக்கும் விட முக்கியமா ஆன்லைன் கிளாஸுக்கும் நேரடி கிளாஸுக்கும் தனித்தனியோ பாடத்திட்டத்தை தயார் பண்ண ஆரம்பத்துல கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுக்கும். இது ஒரு உண்மையான சவால் தான். ஆனா இது ஒரு முதலீடா நினைச்சுக்கோங்க. இந்த ஆரம்பகட்ட உழைப்பு நீண்ட காலத்துல உங்க வேலையை ரொம்பவே சுலபமாக்கும். சரி, அந்த சவால்களை எப்படி சமாளிக்கிறது? அதுக்கான உத்திகள் தான் இங்க இருக்கு. டெக்னிக்கல் பிரச்சனை வந்தா மாணவர்கள் அவங்களே சரி பண்ணிக்கிற மாதிரி சில எளிய வழிகாட்டிகளை கொடுக்கலாம். இன்டர்நெட் வசதி குறைவா இருக்கிற மாணவர்களுக்கு முக்கியமான பாடங்களை பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கலாம். இது கல்வி சமத்துவத்தை உறுதி பண்ண ஒரு முக்கியமான படி. இதுக்கு மேல லேர்னிங் அனாலிட்டிக்ஸ் மூலமா எந்த மாணவர்கள் பின்தங்கினாங்கன்னு முன்னாடியே கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நாம உதவ முடியும். இது ஒரு சூப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் திட்டம். நம்ம கலப்பு கற்றல்னா என்ன, அதோட மாடல்கள், செயல்படுத்தும் முறை, சவால்கள்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இனி எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. முழு சிலபஸையும் ஒரே ராத்திரியில மாத்தணும்னு நினைக்காதீங்க. உங்க அடுத்த கிளாஸ்ல நீங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன மாற்றம் என்னவா இருக்கும்னு யோசிங்க. ஒரு 5 நிமிஷம் ஆன்லைன் குவிஸ் வைக்கலாமா, இல்ல அடுத்த பாடத்துக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ வீடியோ அனுப்பலாமா? அந்த முதல் சின்ன அடியை எடுத்து வைக்கிறதுல தான் இந்த அற்புதமான பயணம் தொடங்குது. இன்றைக்கே தொடங்குங்க.